பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது குடியை கெடுக்கும் என்று எழுதி போட்டிருப்பாங்க. மது கடைகள்ல, சாராய கடைகள்ல, கள்ளு கடைகள்ல. ஆனா பாருங்க, எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கவர்மெண்டால கூட முடியாது. காரணம், சில நேரங்கள்ல கவர்மெண்டே அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கும். ஆமா, இந்த உலகத்துல நாம பார்க்கிற எத்தனையோ குடும்பங்கள் குடித்து அந்த கணவன் குடிப்பதுனால, பிள்ளைகள் குடிப்பதுனால குடும்பத்துல சமாதானமே கெட்டு போய் சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. வேதமும் எச்சரிக்கிறது பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது அது மேல ரொம்ப வாஞ்சையா இருந்து, ஆமா, சாராயத்தை குடிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நாம செய்ய வேண்டியது நாம செய்வோம். அந்த மாதிரி காரியங்களை, இந்த குடியை கெடுக்கும் இந்த காரியங்களை செய்யாதபடி தேவனுக்கு பயந்து நாம் வாழும்போது நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.